நான் பிரபாகரனின் பிள்ளை மகன் என்பதை நீங்க கவனத்தில் வச்சுக்கணும். அதுல எவ்வளவு பேர் பேசியிருப்பாங்க என் தலைவன்ட்ட. சீனா, ரஷ்யா, அமெரிக்கா. அவரும் செய்யல, நானும் செய்ய மாட்டேன். எனக்கு ஒரே ஒரு தன்னலம் தான், அது என் இனத்தின் நலன், என் மண்ணின் மக்களின் நலன், அவ்வளவுதான். அதுல இந்த சின்னத்துல நாங்க போட்டிடுறோம். அதுக்காக ஒன்றும் இந்த நம்ம விவசாயி சின்னம் இல்லைன்னா, அது சின்னத்துல தான் விவசாயியா என்ன சீமான், அவன் உண்மையிலேயே விவசாயி தான். அதனால சின்ன விவசாயியா இருந்து இல்லை, உலகத்தின் அன்னமே விவசாயி தான். அதனால நாங்க நம்பிக்கையோடு களத்திலே பயணிக்கிறோம். இன்னும் கொஞ்சம் தாமதம் ஆயிடுச்சு. சின்ன முதல்ல இருந்தா நான் பாதி ஊர் சுற்றி இருப்பேன். என்னால் போய் பயணிக்க முடியல. நாளையிலிருந்து தான் நாங்கள் தொடங்க வேண்டியது பரப்புரையே. அது ரொம்ப எதிர்பார்த்து கடைசி நொடி வரை என்னை கட்டுத்தொகை போடுறதுக்கான கடைசி நாள் வேட்பு மனு தாக்கல் செய்யறதுக்கு. அதனால சின்ன என்னன்னு தெரியாம போட முடியாது. எங்களை சுயேட்சையாக நிறுத்தி 40 தொகுதிக்கு 40 சின்னம் கொடுக்கணுங்கிறதான் அவங்களுடைய நோக்கம். என்னை எப்படியாவது வீழ்த்திடணும், என்னை பின்னுக்கு தள்ளிடணும்னு நினைக்கிறாங்க. எப்படா ஒரு சின்ன போய் தனி மனிதனா நின்று 7 விழுக்காடை தொட்டான் அப்படிங்கறத இவங்க எல்லாருக்கும் வியப்பு. 7 விழுக்காடுலயே பயந்துட்டினா இந்த தேர்தலில் நான் என்ன செய்வேன்னு யாருக்கு தெரியும்? என் மக்கள் என் கூட இருப்பாங்க. ஏன்னா நான் மக்கள் கூட இருக்கேன், மக்களை நம்பி இருக்கேன். பாப்போம், ஜூன் 4ஆம் தேதி பார்ப்போம். இதுவே நாம் தமிழர் கட்சியின் சின்னம். ஒளி வாங்கி மைக், ஆங்கிலத்தில் மைக். இது ஆகப்பெரும் புரட்சியாளர்கள் தங்கள் முழக்கத்தை முன்வைத்த இந்த கருவி. ஐயா வாங்க வாங்க. இது எங்களுடைய 2024 இந்திய ஒன்றிய நாடாளுமன்ற தேர்தலுக்கான வரைவு. இதில் அடிப்படை அமைப்பு, அரசியல் மாற்றம், இது மாற்றத்திற்கான எளிய மக்களின் புரட்சி என்கிற முழக்கத்தை முன்வைத்து இந்த வரைவை நாங்கள் வெளியிடுறோம். படிக்கும்போது உங்களுக்கு இதெல்லாம் சாத்தியமா என்று படலாம், சாத்தியமா தேவையா என்று உணர்ந்தீர்கள் என்றால் இது சரியான வரைவு என்று உங்களுக்கு தோணும். நாங்கள் எழுப்பி இருக்கிற கேள்விகள், நான் கூட 26 தான் வரைவை வெளியிடலாம்னு நினைச்சேன். நான் இதுல சொல்லி ஆகணுங்கிறதுனால மிக சுருக்கமா ஒரு சில கேள்விகளை என் மக்களுக்கு முன்பு வைக்கிறோம். உங்கள் பிள்ளைகள் எழுப்புகிற கேள்வி உங்களுக்கான கேள்வி. உங்களுக்கும் இது தோன்றிருக்கலாம், தோன்றலாம். இதை படிச்சு பாருங்க. முழுக்க முழுக்க உண்மையின் பக்கம் நின்று வீரத்துறவி விவேகானந்தர் அவர்கள் சொன்னது போல, எதற்காகவும் நீ உண்மையை விட்டு கொடுத்துறாது, ஆனா உண்மைக்காக எதையும் விட்டுக் கொடு என்று அவர் சொன்னது போல நாங்கள் உண்மையின் பக்கம் நிற்கிறோம். இதை படிச்சு பாருங்க, இந்த வரைவை கொண்டு போங்க.